ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை குரலெடுத்து போராடியவர் அன்னை சத்தியவாணி முத்து பிறந்த தினம் இன்று. சின்ன வயசுல இருந்தே சாதிய கொடுமைகளுக்கு ஆளானவர் சத்தியவாணி முத்து. சாதியை சம்பட்டியால் அடித்து நொறுக்க போராட்ட களத்திற்கு துணிந்து வந்தவர். இளம் வயதிலேயே பெரியாரின் திராவிட கழகத்தில் இணைந்து பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். பேரறிஞர் அண்ணா திமுகவை தொடங்கிய பொழுது அவர் கூட இருந்த இளம் தலைவர்களில் ஒரே ஒரு பெண்மணியாக திகழ்ந்தவர். அண்ணா முன்னெடுத்த பல போராட்டங்களில் முன்களத்தில் நின்று போராடியவர் சத்தியவாணி முத்து. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த போதும் ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்விக்கு எதிராக, இந்தி திணிப்புக்கு எதிராக நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தும் போராட்டத்தை சந்தித்து சிறைக்கு சென்றவர் சத்தியவாணி முத்து. 1957 தேர்தலில் திமுக சார்பாக 15 பேர் வெற்றி பெற்றாங்க. அந்த 15 பேரில் ஒரே ஒரு பெண் சத்தியவாணி முத்து தான். திமுகவின் முதல் சட்டமன்ற பெண் உறுப்பினராக மட்டுமல்லாமல் அதன் பிறகு அண்ணாவின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பதவி வகித்தவர் சத்தியவாணி முத்து. அதற்கு பின்னான காலங்களில் மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தவர். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு திரு கருணாநிதியுடன் பிணக்கு ஏற்பட்டு தனிக்கட்சி தொடங்கி அரசியல் களமாடியவர் சத்தியவாணி முத்து. அதன் பிறகு தன் இறுதி காலங்களில் திமுகவுடன் மீண்டும் இணைந்து பணியாற்றியவர். பெரம்பூர் தொகுதிக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்தவர். டாக்டர் அம்பேத்கர் பெயரில் அரசு சட்டக்கல்லூரியை தொடங்க செய்தவர். இப்படி பல சரித்திர சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சத்தியவாணி முத்து 1923 பிறந்த தினம் இன்று.